ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டுடே சமையல். டுடே சமையலில் இன்றைக்கி நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான நெய் பிஸ்கெட் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். இந்த நெய் பிஸ்கெட் நம்ம மைக்ரோ ஓவனில் செய்ய போகிறது கிடையாது. வீட்டில் இருக்கக்கூடிய குக்கரை பயன்படுத்தி ரொம்ப சுலபமாக ரொம்ப டேஸ்டியாக எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். முதல்ல இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். இதுக்கு ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துருக்கேன். அளவுகள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கங்க. அந்த கப்பாலே மற்ற அளவுகளையும் அளந்துக்கலாம். இப்போ நான் இந்த கப்பை யூஸ் பண்ணி ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். அதே கப்பாலே சர்க்கரை 3/4 கப் எடுக்கல, அதாவது ஒரு கப்புக்கு கொஞ்சம் குறைவாக எடுத்திருக்கேன். கிராம் கணக்குன்னு பார்த்தீங்கன்னா மைதா மாவு கரெக்டாக 135 கிராம் எடுத்திருக்கேன். சர்க்கரை 120 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். சர்க்கரை பவுடர் பண்ணி எடுத்திருக்கேன். மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்திருக்கேன். அடுத்ததான் நெய் மைதா மாவு எடுத்த கப்பில் அரை கப் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா பேக்கிங் பவுடர் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். பேக்கிங் சோடா கிடையாது, பேக்கிங் பவுடர் கேக்குக்கெலாம் பயன்படுத்துவோம் இல்லையா. அடுத்ததான் 2 டேபிள் ஸ்பூன் ரவை, அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, அப்புறம் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி, அப்புறம் பிஸ்தா கொஞ்சம் எடுத்திருக்கேன். அதாவது பிஸ்தாவை நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். தேவைப்பட்டால் பாதாம் பருப்பு கொஞ்சமாக இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு க்ளீன் பவுல் ஒன்று எடுத்துக்கங்க. அதில் நம்ம ஃபஸ்ட்டு நெய் சேர்த்துடலாம். அதுக்கு அடுத்து தான் அந்த சக்கரை பவுடர் இருக்கு இல்லையா, அதையும் இது கூட சேர்த்துக்குங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா பீட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் பீட் பண்ணுங்கள். பீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல வெண்ணெய் போல் நல்ல ஒரு க்ரீமியாக கிடைக்கும். அப்புறமா இது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்குங்க. பேக்கிங் பவுடர் அதிகமாக சேர்க்காதீங்க. மறுபடியும் இது நல்லா நம்ம பீட் பண்ணலாம். இந்த மாதிரி பீட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஸ்மூத் க்ரீமியாக கிடைக்கும். இதை நம்ம இப்போ எடுத்து எட்ட வச்சிடலாம். அதுக்கு அடுத்து தான் வேற ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கலாம். அதில் நம்ம ஏற்கனவே வச்சுருக்க அந்த மைதா மாவையும் இது கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் ரவை, அதுக்கப்புறம் கடலை மாவு, அப்புறம் கொஞ்சம் ஏலக்காய் பொடி, இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பேட்டர் ரெடி பண்ணி வச்சுருக்கோங்களே க்ரீமு, அதையும் இது கூட இப்போ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அதாவது ஸ்பூனால் மிக்ஸ் பண்ண முடியலனா ஸ்பூனை எடுத்துகிட்டு கையால் மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. கையால் நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பதத்துக்கு வர ஆரம்பிக்கும். சப்போஸ் உங்களுக்கு அந்த மாதிரி வரலைன்னா நெய் குறைவாக சேர்த்துருக்கீங்கன்னு அர்த்தம். அப்போ தேவைக்கேற்ப கொஞ்சம் நெய் சேர்த்து விட்டு பிசைஞ்சிங்கன்னா உங்களுக்கு இந்த பதத்துக்கு வந்துடும். இப்போ பிஸ்கெட்க்கு நம்ம மாவு ரெடி பண்ணியாச்சு. அடுத்ததான் நம்ம குக்கர் பக்கம் போயிடலாம். குக்கர் இந்த மாதிரி அகலமான குக்கர் இருந்தால் எடுத்துக்கோங்க. மணலோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1 கிலோ அளவுக்கு மணல் கொட்டணும். கொஞ்சம் தடிமனாக இருந்தால் தான் உங்களுக்கு ஹீட் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போ மணல் நல்லா ஹீட் ஆகட்டும். சைட் பை இப்போ நம்ம பிஸ்கெட் ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு மாவு இந்த மாதிரி உருண்டையாக பிடிக்க ஆரம்பிங்க. கரெக்டாக நம்ம சப்பாத்தி மாவு பால் எடுப்போம் இல்லையா, அந்த சைஸ்க்கு எடுத்துக்கங்க. உருண்டையாக நல்லா சாஃப்டாக கொஞ்சம் கூட கிராக் இல்லாமல் அந்த மாதிரி பிடிங்க. பிடிச்சதுக்கப்புறம் வடை பருப்பு வடை போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சுட்டு மேலே லைட்டாக ஒரே ஒரு அழுத்து எடுத்துங்க போதும். அந்த மாதிரி ஒரு அழுத்து ப்ரெஸ் பண்ணி விடுங்க. மறுபடியும் உங்களுக்கு அந்த கொஞ்சம் ரொம்ப மோடாக இருக்கிற மாதிரினா இன்னும் ஒரு ப்ரெஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் நடுவில் மோடாகவும் சைடில் கொஞ்சம் ஃப்ளாட்டாகவும் தான் இருக்கணும். அதுக்கப்புறம் ஓரங்களில் கிராக் இல்லாமல் இந்த மாதிரி தட்டி விட்டுக்குங்க. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை எட்ட தட்டில் மாற்றிடலாம். அதே மாதிரி எல்லாத்தையும் பிடிச்சிடலாம். அடுத்ததான் இது மேலே கத்தியை யூஸ் பண்ணி இந்த மாதிரி சின்ன சின்னதாக இப்படி போட்டுடலாம். அப்புறமா மேலே பிஸ்தாவை கொஞ்சமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் பாதாமும் வச்சு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். இப்போ மண் நல்ல சூடு ஏறி இருக்குது. இப்போ இதை நம்ம எடுத்து அது மேலே வச்சிடலாம். வச்சுட்டு மூடிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. கரெக்டாக மீடியம் ஃப்ளேமில் ஒரு 15 நிமிஷம் இருக்கணும். ஹை ஃப்ளேம் கிடையாது, கண்டிப்பாக மீடியம் ஃப்ளேமில் ஒரு 15 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இது 15 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ நம்ம சைடில் இன்னொரு பிளேட்டை எடுத்துகிட்டு பிளேட்டில் நெய்யை நல்லா தடவிக்குங்க. அதுக்கப்புறம் நான் நெய் தடவணும்னு சொல்ல மறந்துட்டேன் முன்னாடி. இதில் நெய்யை நல்லா தடவினதுக்கப்புறம் அடுத்த மாவு நம்ம இது மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இது மாதிரி ரெடி பண்ணும்போது பார்த்திங்கன்னா இப்போ நான் வேறு ஷேப்பில் இந்த மாதிரி ஒரு சின்ன கப் எடுத்துக்கிட்டேன். அதில் இந்த மாதிரி கொஞ்சம் வளையமாக போட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பூ மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும். மறுபடியும் அந்த மாதிரி பாதாம் பிஸ்தா எல்லாமே நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். இப்போ குக்கர் ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை நம்ம இப்போ திறந்து பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ஒரு 3/4 பதத்துக்கு வெந்திருக்கும். நீங்கள் கையெல்லாம் வச்சு பார்க்கணும்னா கை வைக்கும்போது பார்த்தீங்கன்னா உள்ளே சாஃப்டாக போகிற மாதிரி தான் இருக்கும். ஆறுனா தான் உங்களுக்கு அந்த பிஸ்கெட் மாதிரி கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ மறுபடியும் ஒரு 5 நிமிஷத்துக்கு ஸ்டவ்வை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுருங்க. மறுபடியும் மூடிடுங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இதை திறந்து பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், பிஸ்கெட் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வெந்து வந்திருக்கும். கை வச்சு பார்த்தீங்கன்னா உள்ளே போய்டும், அதனால் கையை வைக்காதீங்க. இப்போ கரெக்டாக இந்த பிஸ்கெட் ரெடி ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 20 நிமிஷம் எடுத்துக்கும். இன்னும் கொஞ்சம் நல்லா சிவந்து வரணும் அப்படின்னா ஒரு 23 நிமிஷம் எடுத்துக்கும். அவ்வளோதான் டைமிங் கரெக்டாக பார்த்தீங்கன்னா.
இது அது மாதிரி எடுத்துட்டு ஆற வைக்கணும். ஆற வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் எடுத்தீங்கன்னா பிஸ்கெட் வந்து உடஞ்சிரும். இப்போ நல்லா கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சு. ஆறின பிறகு இந்த மாதிரி கத்தி யூஸ் பண்ணிவிட்டு அழகாக சைடில் இந்த மாதிரி நம்ம இட்லி எடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி குத்தி விட்டுட்டு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக வந்துடும். இப்போ நம்முடைய சுவையான நெய் பிஸ்கெட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள், செய்யறது ரொம்ப சிம்பிள். குக்கரில் வைக்கிற நேரம் தான் உங்களுக்கு டைம் எடுக்குமே தவிர நம்ம செய்யறது ஒரு பெரிய வேலையே கிடையாது. ரொம்ப ஈஸியாக அதனுடைய மாவு வந்து ரெடி பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்கெட் உடைக்கும் போது மேலே கிரன்ச்சியாகவும் உள்ளே வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு டுடே சமையலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.